ஹரி ஓம். அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். குருச்சரணம். கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, என் உடலுக்கு துணையாகி, என் உள்ளத்தில் நிறைவாகி, என் செயல் யாவும் உனதாகி, என்னை நடத்தும் வழியாகி, என்னுள்ளே நீயாகி, உன்னாலே நானாகி, என்னை ஆளுகின்ற தேவனாகி, என் குருநாதனின் தாளை போற்றி, என் குருநாதனின் தாளை போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ காகபுஜண்டர் வரலாறு. அன்பர்கள் அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். காகபுஜண்டர் வரலாறு கேட்பது என்பது மிகப்பெரிய புண்ணியம். ஸ்ரீ காகபுஜண்டர் வரலாறு. அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கும் உமாமகேஸ்வரன் தன் சொரூபமாக தன்னால் படைக்கப்பட்ட மும்மூர்த்திகளாக விளங்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலாக 33 தேவர்கள், 88,000 முனிவர்கள், நவகோடி சித்தர்கள், கிண்ணர்கள், கிம்புருடர்கள், காந்தர்வர், சித்த வித்யாதரர், யட்சர், அட்டதிக்கு பாலகர்கள், 8000 வகைகளை கொண்ட உயிரினங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் முக்கால வழிகாட்டுதல்களை செய்வதற்காக சிரஞ்சீவி சித்தராக ஸ்ரீ காகபுஜண்டரை உலகில் படைத்தார். அண்டத்தின் இயக்கங்களை நிர்ணயித்து மும்மூர்த்திகள் முதலான அனைத்து தேவர்களின் எதிர்காலங்களையும் அறிந்து உரிய நேரத்தில் உரியவர்களுக்கு உரைத்து வழிகாட்டும் பொறுப்பையும் உமாமகேஸ்வரன் காகபுஜண்டரிடத்திலே ஒப்படைத்துள்ளார். உலகத்தின் தெய்வீக சூட்சமங்கள் குறித்து தேவசபையில் எழும் சந்தேகங்களுக்கு நிர்ணயமான உண்மை விளக்கங்களை கொடுத்து இவ்வுலகோர்க்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கடமைகளையும் செய்யுமாறு பரமேஸ்வரன் காகபுஜண்டரை பணித்தார். உலகம் தோன்றிய நாளிலிருந்து இவ்வுலகில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பற்றிய அனைத்து தேவ ரகசியங்களையும் பாதுகாத்து வைக்கும்படியான பொறுப்பையும் காகபுஜண்டரிடத்திலே ஒப்படைத்தார். 64 தெய்வீக கலைகளின் முழு சூட்சமங்களையும் தன் ஆத்மாவில் பதிந்து கொண்டு உரிய நேரத்தில் உரியவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்கிற அருளாணையும் இறைவனால் காகபுஜண்டருக்கு வழங்கப்பட்டது. பல கோடி ஆண்டுகளாய் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள்குரு காகபுஜண்டர் தன் வழி வந்த பல கோடி சித்தர்களுக்கு பல கோடி தேவ ரகசியங்களை உபதேசித்து உள்ளார். அவற்றுள் கொல்லிமலை கோரக்க சித்தருக்கு உபதேசம் செய்த தேவ ரகசியத்தின் ஒரு பகுதியாக தன்னுடைய பூரண வரலாற்றையும் காகபுஜண்டர் தானாகவே சுருக்கமாக கூறியிருக்கின்றார். காகபுஜண்டருடைய தெய்வீக வரலாறு. கோரக்க சீடரனுடைய பெருமையும் நாம் பார்ப்போம். அறம்பாடி அம்மையை தன் இடப்பாகத்தில் சுமந்து கொண்டு சித்தர்களுக்கெல்லாம் அருள்மணம் பரப்பி கொண்டிருக்கும் இறைவன் அறப்பள்ளி ஈஸ்வரன் ஆட்சி செய்யும் பெருமையும், அருள் சித்தர்கள் பலர் ஜீவ நிலையில் குருவருள் கொடுத்து கொண்டிருக்கும் மகா பெருமையும் பெற்றதொரு திருப்தியாம். கொல்லிமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனதருமை சீடனாகிய கோரக்கனே, அருளன்புடன் கேட்பாயாக. உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் மேலான குருவால் ஆட்கொள்ளப்பட்டு இம்மை மறுமை வினைகளை நீக்கி வீடு பேறு பெற வேண்டும் என்பதற்காக இவ்வுலகத்தின் ஆதி குருவாக படைக்கப்பட்ட என்னுடைய திவ்ய சரிதத்தை மிக சுருக்கமாக சொல்லுகிறேன், அன்புடன் கேட்பாயாக என்று அருள்குரு காகபுஜண்டர் தன்னுடைய சீடருக்கு தன் தெய்வீக வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார். மும்மூர்த்திகளின் தோற்றம். ஆதியிலே உலகத்தின் ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தியானவள் தன் சக்தியை ஆள்வதற்காக பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகளை படைத்தாள். மும்மூர்த்திகளையும் இயங்குவதற்காக தன் சக்தியின் ரூபமாக சரஸ்வதி, லட்சுமி, ஈஸ்வரி என்னும் 3 சக்திகளை படைத்தாள். பிரம்மாவிற்கு சரஸ்வதியையும், விஷ்ணுவிற்கு லட்சுமியையும், சிவனுக்கு ஈஸ்வரியையும் மனம் செய்வித்தாள். பிரம்மாவிற்கு படைக்கும் தொழிலையும் கொடுத்து மும்மூர்த்திகளும் தத்தம் தேவிகளோடு சேர்ந்து இவ்வுலகை ஆள வேண்டுமாய் கட்டளையிட்டாள். மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாய் முக்கண் படைத்த சிவபெருமானை தன்னுடைய ரூபமாகிய பார்வதியுடன் கூடி இவ்வுலகை ஆளப்பணித்தாள். சரஸ்வதியின் தவம். மும்மூர்த்திகளின் தொழிலுக்கெல்லாம் ஆதியான தொழிலாக விளங்கக்கூடிய படைக்கும் தொழிலை ஏற்றுக்கொண்ட பிரம்மன் தன் மனைவியான சரஸ்வதியுடன் கூடிதான் எப்படி இவ்வுலகில் வாழ்வதற்குண்டான உயிர்களையும் அவர்களை ஆள்வதற்கான தேவர்களையும் படைக்கப் போகிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, எனக்கு யாராவது வழிகாட்ட வேண்டும், நான் எப்படி அந்த வழிகாட்டுதலை பெறுவேன் என்று
பல சந்தேகங்களை கிளப்பி தன் மனைவியான சரஸ்வதியிடம் முறையிட்டான். தன் கணவனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட கலைவாணி முத்தொழில்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனை துதித்து கடும் தவம் இயற்றினார். தவத்திற்கு மெச்சிய இறைவன் தன் மனைவி உமா மகேஸ்வரியோடு கலைவாணிக்கு காட்சி கொடுத்து, அம்மையே, தவத்திற்கு மெச்சினோம். உன் கணவன் பிரம்மன் தன் தொழிலை நல்ல முறையில் செய்வதற்கு வழிகாட்டுவதற்காக சிரஞ்சீவியாக உலகத்தின் ஆதிகுருவாக விளங்கக்கூடிய ஒரு ஞான குழந்தை உமக்கு அளிக்கிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லி தன் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு கதிர்வீச்சினை சரஸ்வதியின் மடியின் மீது செலுத்தினார் உமாமகேஸ்வரன். காகபுஜண்டர் தோற்றம். பல ஆயிரம் சூரியர்களை ஒன்றடக்கிய அருளொளி கொண்டு, காதில் கவசகுண்டலம் தரித்து கொண்டு, கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு, தன் வலப்பாகத்தில் மேல் நோக்கியவாறு 4 கைகளும் கீழ் நோக்கியவாறு 4 கைகளும், அவ்வாறாகவே தன் இடப்பாகத்தில் மேல் நோக்கியவாறு 4 கைகளும் கீழ் நோக்கியவாறு 4 கைகளுமாக கொண்டு, தன்னுடைய 16 திருக்கரங்களிலும் சிரஞ்சீவி காப்புகள் அணிந்து கொண்டு, பொற்றாமரை மலர் மீதமர்ந்து கொண்டு, நெற்றிக் கண்ணுடன் கலைவாணியின் மடியின் மீது காகபுஜண்டராகி நான் அவதரித்தேன். மும்மூர்த்திகளும் பொன்மலர் பொழிந்து ஆசிர்வதித்து உலகத்தின் ஆதிகுருவாகிய காகபுஜண்டர் என்னும் ஞான குழந்தையாகிய எம்மை வணங்கினார்கள். என்னுடைய உடலின் வலப்பாகத்தில் மேல் நோக்கியவாறு அமைந்த 4 கரங்களில் சூலாயுதம், எழுத்தாணி, ஞான ஒளி, அபயம் போன்றவைகள் அமைந்திருந்தது. என்னுடைய உடலின் வலப்பாகத்தில் கீழ்நோக்கிவாறு அமைந்த 4 கரங்களில் காமதேனு, வீணை, காகம், அஞ்சனம் போன்றவைகள் அமைந்திருந்தது. என்னுடைய உடலின் இடப்பாகத்தில் மேல் நோக்கியவாறு அமைந்த 4 கரங்களில் வேலாயுதம், தண்டாயுதம், வரதம், செந்நாகம் போன்றவைகள் அமைந்திருந்தது. என்னுடைய உடலின் இடப்பாகத்தில் கீழ்நோக்கியவாறு அமைந்த 4 கரங்களில் சுருதி நூல், ஓலைச்சுவடி, புண்ணிய கலசம், அட்டசித்தி முத்திரை, யோகத்தண்டு போன்றவைகள் அமைந்திருந்தது. பிரம்மனின் படைப்பு தொழில் ஆரம்பம். நான் என் பிறப்பிற்கு காரணமான என் தாய் தந்தையரான சரஸ்வதியையும் பிரம்மதேவனையும் வணங்கி அவர்களின் ஆசை பெற்றேன். எம்முடைய தோற்றத்தைக் கண்டு ஆனந்தம் கொண்டு என் பெற்றோர் பூரிப்படைந்தனர். நான் என் தந்தை பிரம்மதேவனுக்கு உலகின் படைப்பு இரகசியங்களை உபதேசம் செய்தேன். என் அன்பு உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு என் தந்தை பிரம்மதேவன் தேவர்கள் முதலான அனைத்து உயிரினங்களையும் இவ்வுலகில் படைத்து பெருமகிழ்வெய்தினார். கற்பக விருட்சத்தில் காகபுஜண்டர். நான் என் கரத்தில் அமர்ந்த காமதேனுவை நோக்கினேன். அவள் கற்பக விருட்ச மரத்தை உண்டு பண்ணி அதன் மீது அமர்ந்து இவ்வுலகிற்கு வழிகாட்ட வேண்டுமாய் எம்மை வேண்டினாள். காமதேனுவின் விருப்பப்படி அந்த நாள் முதல் கற்பகத் தருவின் மீதமர்ந்து தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற 14 லோகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நான் வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். மும்மூர்த்திகளுக்கும் ஏற்படக்கூடிய சந்தகங்களை தெளிவித்து கொண்டு இவ்வுலகின் ஆதிகுருவாகிய இவ்வுலகை நான் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். 30 முக்கோடி தேவர்களும் 88,000 முனிவர்களும் கிண்ணர்களும் கிம்புருடர்களும் சித்த வித்யாதரர்களும் அட்டவசுக்களும் அட்டதிக்கு பாலர்களும் நவகிரகங்களும் காவல் தெய்வங்களும் பஞ்சபூதங்களும் மற்றும் பல கோடி சித்தர்களும் என்னிடம் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு உலகங்களில் பலமுறை உபதேசம் பெற்று இருக்கிறார்கள். பல கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் இவ்வுலகிற்கு வழிகாட்டி கொண்டு நான் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். யுகாந்தர தர்மங்கள், வேதங்கள், மந்திரங்கள், சாஸ்திரங்கள், ஞான தத்துவங்கள், 64 கலைகள், தேவ புராணங்கள் போன்ற அனைத்து கல்விகளும் சரஸ்வதியின் அன்புடன் இவ்வுலகிற்கு எம்மால் உணர்த்தப்பட்டவையே. அண்ட சராசரங்களின் கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால இயக்கங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். சம்புக முனிவரின் தவம். ஒரு சதுர்யுகம் காலம் நான் இவ்வுலகில் வாழ்ந்து வழிகாட்டிய பிறகு அடுத்த சதுர்யுகம் ஆரம்பித்தது. 2வது சதுர்யுகத்தில் வீரத்தை இவ்வுலகில் நிலைநிறுத்தி தர்மத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வுலகோர் வாழவும் அதர்மம் அழிவும் வேண்டி கைலாயத்திலே உமாமகேஸ்வரன் தன்னுடைய தேவியோடு கமலாட்சி தேவியுடைய சம்புக முனிவருக்கு காட்சி கொடுத்து, தவப்புத்திரரே, உமது தவத்திற்கு மெச்சினோம். உமது எண்ணம் ஈடேறி இவ்வுலகில் தர்மமானது சிரஞ்சீவியாக நிலைத்து ஓங்கி வாழ்வதற்காக சிரஞ்சீவியாக ஒரு ஞான குழந்தை உமக்கு அளிக்கிறேன். இக்குழந்தைக்கு பகலாதேவி என்று பெயரிட்டு யாம் முன்னரே நியமித்தபடி சரஸ்வதியின் அன்பு புத்திரனாக
சிரஞ்சீவியாக வாழக்கூடிய காகபுஜண்டருக்கு மனமுடித்து உங்கள் இச்சையை தீர்த்து கொள்வீர்களாக என்று கட்டளையிட்டார். உமாமகேஸ்வரி தன் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு கதிர்வீச்சினை கமலாட்சியின் மடியின் மீது செலுத்தினாள். பகலாதேவி தோற்றம். பல ஆயிரம் சந்திரர்களை ஒன்றடக்கிய அருளொளி கொண்டு, காதில் கவச குண்டலம் தரித்து கொண்டு, கழுத்தில் நவரத்தினி மணிகளை அணிந்து கொண்டு, தன் வலபாகத்தில் மேல் நோக்கிவாறு 4 கைகளும் கீழ் நோக்கிவாறு 4 கைகளும், அவ்வாறாகவே தன் இடப்பாகத்தில் மேல் நோக்கிவாறு 4 கைகளும் கீழ் நோக்கிவாறு 4 கைகளுமாக 16 திருக்கரங்களை கொண்டு, தன்னுடைய 16 திருக்கரங்களிலும் சிரஞ்சீவி காப்புகள் அணிந்து கொண்டு, பொற்றாமரை மலர் மீதமர்ந்து கொண்டு நெற்றிக்கண்ணுடன் கமலாட்சி தேவியின் மடியின் மீது பகலாதேவி திரு அவதாரம் செய்தாள். மும்மூர்த்திகளும் பொன்மலர் பொழிந்து பகலாதேவியை ஆசிர்வதித்தார்கள். உலகத்தின் ஆதி குருபத்தினியாகவும் தர்மஸ்வரூபிணியாகவும் விளங்கக்கூடிய ஞானசக்தியாக பகலாதேவியை மும்மூர்த்திகளும் வணங்கினார்கள். பகலாதேவியின் உடலின் வலப்பாகத்தில் மேல் நோக்கிவாறு அமைந்த 4 கரங்களில் வேலாயுதம், தண்டாயுதம், வரதம், கருணாகம் போன்றவைகள் அமைந்திருந்தது. பகலாதேவியின் உடலின் வலபாகத்தில் கீழ் நோக்கியவாறு அமைந்த 4 கரங்களில் சுருதி நூல், ஓலைச்சுவடி, புண்ணிய கலசம், அட்டசித்தி முத்திரை, யோகத்தண்டு போன்றவைகள் அமைந்த 4 கரங்களில் சூலாயுதம், எழுத்தாணி, ஞான ஒளி, அபயம் போன்றவைகள் அமைந்திருந்தது. பகலாதேவியின் உடலின் இடபாகத்தில் கீழ் நோக்கியவாறு அமைந்த 4 கரங்களில் காமதேனு, வீணை, அன்னம், அஞ்சனம் போன்றவைகள் அமைந்திருந்தது. பகலாதேவி தன் தாய் தந்தையரான சம்புக முனிவரையும் கமலாட்சி தேவியும் வணங்கினாள். சம்புக முனிவர் தன் மனைவி கமலாட்சி தேவியோடு தன் ஞான மகளை ஆசிர்வதித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பகலாதேவி தன் தந்தையாருக்கு அதர்மத்தையும் அழிக்கும் உபாயங்களையும் வீர தத்துவத்தின் சூட்சமங்களையும் உபதேசித்து கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாய் வளர்ந்து வரலானாள். காகபுஜண்டர் பகலாதேவி திருமணம். ஒரு நாள் என் தாய் சரஸ்வதி தேவியானவள் எனக்கு திருமணம் செய்ய ஆவல் கொண்டு அதற்கான மார்க்கங்களையும் எம்மிடமே கேட்டாள். ஞானத்தின் வழியாக எமக்கென்று இறைவனால் சம்புக முனிவருக்கு பகலாதேவி மகளாக பிறந்திருப்பதையும் அவளை மணந்து கொள்ளும் காலத்தையும் என் தாயாருக்கு உணர்த்தினேன். என் தாய் சரஸ்வதி தேவியானவள் மும்மூர்த்திகளையும் 3 வேதியர்களையும் அழைத்து கொண்டு கைலாயத்தில் சம்புகிரி என்னும் மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சம்புக முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். தேவர்கள் புடைசூழ வந்த கலைமகளை கமலாட்சி தேவியும் சம்புக முனிவரும் வணங்கி வரவேற்று உபசரித்தார்கள். மும்மூர்த்திகளில் ஒருவராகிய மகாவிஷ்ணு தாங்கள் வந்ததின் நோக்கத்தை சம்புக முனிவருக்கு தெளிவுபடுத்த சம்புக முனிவரும் அதற்கு ஏய்ந்து எனக்கும் பகலாதேவிக்கும் திருமணம் நிச்சயித்தார்கள். மகரத்திங்கள், தைத்திங்கள், பூச நட்சத்திரம், மீனலக்கணம், சுக்கரவாரம், பஞ்சமி திதி கூடிய சுபயோக சுபதினத்தில் மகேஸ்வரன் அரசாட்சி செய்யும் திருக்கையிலை தேவசபையில் எங்கள் திருமணம் நடந்தது. தேவர்கள் அனைவரும் வருகை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களையும் வணங்கி எங்களின் ஆசீர்வாதங்களையும் பெற்று சென்றார்கள். என் தாய் கலைவாணியே வேதியராக அமர்ந்து யாகங்கள் முதலான அனைத்து சடங்குகளையும் செய்து எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். ஆதி குருவாக பகலாதேவியுடன் காகபுஜண்டர். உமாமகேஸ்வரியும் எங்கள் இருவரையும் அனைத்து இருவரின் நெற்றிக் கண்ணிலும் முத்தமிட்டு சிவசக்தி கலைகளை ஆசீர்வதித்தார்கள். அன்று முதல் என் தேவி பகலாதேவி என் வலப்பாகத்தில் அமர்த்தி கொண்டு கற்பக விருட்சத்தின் மேலமர்ந்து இவ்வுலகில் அருளாட்சி செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இவ்வுலக உயிர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். பல கோடி ஆண்டுகள் கடந்த என் வாழ்நாட்களில் பல தவங்களுக்கு சென்று பல தலங்களுக்கு சென்று திருத்தல யாத்திரை கொண்டு நான் என் தேவியோடு அருட்காட்சிகள் கொடுத்திருக்கின்றேன். ஒரே நேரத்தில் பல்லாயிரம் உயிர்களுக்கு வெவ்வேறு உலகங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ரூபங்களில் வழிகாட்டும் தெய்வீக சக்தியை படைத்தவன் நான். என்னை வழிபாடு செய்பவர்களுக்கு இவ்வுலகின் அனைத்து சூட்சமங்களையும் உணர்த்தி பிறப்பின் எல்லா பயங்களையும் பெரும்படியாக ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறேன். ஒரு உயிர் தான் எடுக்கும் ஏதாவது ஒரு பிறவியில் எம்மை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் அவ்வுயிருக்கு கற்பக விருட்சமாக ஞானங்களை வழங்கி
அவ்வுயிரை கரையேற்றவும் செய்யும் உலகத்தின் ஆதிகுரு நானே ஆவேன். நான் அகார பீடத்தில் அமர்ந்து கொண்டு இவ்வுலகை அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அகரத்தை அடிப்படையாக கொண்டு எழுத்துக்கள் வாழ்வதைப் போல அகார பீடத்தை கொண்ட என் குருவருளை அடிப்படையாக கொண்டு இவ்வுலக உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே உலகத்தின் ஆதிகுரு நானே ஆவேன். காகபுஜண்டர் மும்மூர்த்திகளுக்கு உபதேசித்தல். மகா பிரளயங்கள் வரும்பொழுது மும்மூர்த்திகளுள் இருவர்களாகிய பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவர்களும் சிவனின் மகா பிரளய அவதாரமாக விளங்கக்கூடிய காயாரோகணீஸ்வரனிடத்தில் ஒடுங்குவார்கள். மகா பிரளயம் முடிந்த பிறகு கிருதயுகம் ஆரம்பித்தவுடன் ஒடுக்கத்திலிருந்து பிரம்மா விஷ்ணு போன்ற இருமூர்த்திகளும் மகாசிவத்திலிருந்து பிறப்பார்கள். மீண்டும் 3 மும்மூர்த்திகளும் 3 தேவியர்களும் தாங்கள் இவ்வுலகில் ஆற்ற வேண்டிய கடமைகளை அறிந்து கொள்வதற்காக கைலாயத்தில் தேவசபையை கூட்டி மகாசிவனின் உத்தரவுப்படி எம்மை அழைப்பார்கள். இவ்வுலகில் மும்மூர்த்திகளும் அவர்களது தேவியர்களும் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அவர்களின் முற்பிறப்பு உண்மைகளையும் நான் என் மனைவியோடு சேர்ந்து மும்மூர்த்திகளுக்கு உபதேசிப்பேன். நான் உபதேசம் செய்கின்ற பொழுது மும்மூர்த்திகளும் என்னை வணங்கி என்னை குருபீடத்தில் அமரச் செய்து அன்பின் மிகுதியால் என் பீடத்திற்கு கீழான பீடத்தில் அமர்ந்து கொண்டு என் உபதேசத்தை கேட்பார்கள். எம்முடைய உபதேசத்தை பிரம்மாவானவர் பிரம்மபாலன் சொரூபத்திலும், விஷ்ணுவானவர் கோபாலன் சொரூபத்திலும், சிவனானவர் பைரவபாலன் சொரூபத்திலும் கேட்டு இன்புறுவார்கள். மும்மூர்த்திகளுக்கும் நான் உபதேசம் செய்த பிறகு இவ்வுலகில் பிரம்மாவானவர் தேவர்கள் முதலான அனைத்து உயிர்களையும் படைப்பார். பிரம்மனின் படைப்பை பிரம்மாவோடு சேர்ந்து விஷ்ணுவும் சிவனும் ஆட்சி கொள்வார்கள். தேவர்களுக்கெல்லாம் பிரம்மாவானவர் தன் உபதேச சுரூபமாகிய வேதமூர்த்தி ரூபத்தில் இவ்வுலக இரகசியங்களை எல்லாம் உபதேசிக்கின்ற பொழுது அவர் கீழமர்ந்து அனைத்து தேவர்களும் உபதேசம் பெற்று அதன்படி இவ்வுலக இயக்கங்களை செய்வார்கள். வைகுண்டத்தில் திருமால் ஆளுகையின் கீழமர்ந்த அனைத்து தேவர்களுக்கெல்லாம் விஷ்ணுவானவர் தன் உபதேச சுரூபமாகிய கிருஷ்ணமூர்த்தி ரூபத்தில் இவ்வுலக இரகசியங்களை எல்லாம் உபதேசிக்கின்ற பொழுது அவரவர் கீழமர்ந்து வைகுண்ட வாசம் செய்யும் அனைத்து தேவர்களும் உபதேசம் பெற்று அதன்படி இவ்வுலக இயக்கங்களை செய்வார்கள். கைலாயத்தில் மகாசிவனின் ஆளுகையின் கீழ் அமைந்த தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் மகாசிவன் தன்னுடைய உபதேச சுரூபமாகிய தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இவ்வுலக இரகசியங்களை எல்லாம் உபதேசம் செய்கின்ற பொழுது அவர் கீழ் அமர்ந்து அனைத்து தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் போன்றவர்களை எல்லாம் உபதேசம் பெற்று அதன்படி இவ்வுலக இயக்கங்களை செய்வார்கள். இவ்வாறாக பிரம்மனருளால் தேவர்களால் படைக்கப்படும் அனைத்து சிறு தேவர்களும் அவர்களின் படைப்புக்கு காரணமான தேவர்கள் மூலம் அதற்கு தொடர்புடைய 3 உபதேச சுரூபங்களாக விளங்கக்கூடிய வேதமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தட்சிணாமூர்த்தி போன்ற ஏதாவது ஒரு குரு சுரூபம் மூலம் குரு உபதேசம் கொடுக்கப்பட்டு இவ்வுலகம் ஆட்சி செய்யப்படுகிறது. எறும்பு முதலான 88,000 ஜீவராசிகளுக்கும் அவ்வாறாகவே அவ்வுயிர்களின் படைப்பு காரண தொடர்புடைய குரு சுரூபத்தால் குரு உபதேசம் செய்யப்படுகிறது. ஒரு சதுர்யுகத்தில் முதலாவதாக வரும் கிருதாயுகத்தில் ஊழ்வினை விலக்கு அளிக்கப்பட்டு எல்லா உயிர்களுக்கும் பூரண சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. தர்மத்தை வழுவாமல் தேவர்களும் மற்ற உயிர்களும் வாழ்வதற்கு அனைத்து வசதிகளும் இன்பங்களும் இறைவனால் அளிக்கப்பட்டு 14 லோகங்களையும் உள்ளடக்கிய இவ்வுலகம் ஆளப்படுகிறது. கிருதாயுகத்தில் கடைசியாக பெற்ற பிறவியில் செய்கின்ற பாவங்கள் மட்டும் அவ்வுயிர்களின் வினையேட்டில் பதிக்கப்படுகிறது. கிருதாயுகம் முடிந்து திரேதாயுகம் ஆரம்பித்த பிறகு முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் பிறவி தரப்படுகின்றது. வினையின் அடிப்படையில் அமைந்த அப்பிறவி முதல் கலியுகம் முடிகின்ற வரை அவ்வுயிர் செய்கின்ற நல்வினை மற்றும் தீவினைகளை அடிப்படையாக கொண்டே உயர்வும் தாழ்வும் இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்றது. வினைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு உயிரும் தனக்கென்று பிரத்யேக தேவர்களையும் முனிவர்களையும் சித்தர்களையும் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்தந்த தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் அந்தந்த உயிர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உபதேசம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு உயிரின் வினையின் வீரியத்தை அடிப்படையாக கொண்டு உபதேசத்தின் நிலையிலும் மாற்றம் பெறுகின்றது. எந்த அளவிற்கு ஓர் உயிர் நல்வினையை கொண்டுள்ளதோ அந்த அளவிற்கு உயர்நிலை ஞானங்களையும் உபதேசங்களையும் அந்த உயிரால் பெறப்படுகிறது.
இவ்வாறாகவே அனைத்து முனிவர்களும் தேவர்களும் சித்தர்களும் அவரவர்களை வணங்குபவர்களுக்கு உரிய உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாகவே எம்மை வழிபடுபவர்களுக்கு உலகத்தின் மூலகுருவாகிய நானும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எம் வழிவந்த சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு வருகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம். குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.